படிப்பீங்களா? சரி நேற்று நேற்று என்ன அந்த பசங்க எங்கடா வாடா அச்சுட்டு வா அதே மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது புகழ்ச்சியாக விரும்பவே கூடாது சண்டை போடக்கூடாது சரியா. அதே போல் எருசலேம் பட்டணத்துலேருந்து அநேக வியாதியர்களெல்லாம் தேசப்ப சுகப்படுத்தினார்ல எனக்கு ஆலயத்தை சுத்திக்கிடுச்சு. அது பின்னாடி அவர் வந்து இரவு எணிச்சுட்டாரு பெத்தானியா கிராமத்துக்கு போகிறாரு. அங்கே போய் தங்கிட்டு காலையில் அந்த கிராமத்தில் இருந்து பெத்தானியா கிராமத்துலேருந்து எங்கே வராரு மறுபடியும் எருசலேமுக்கு வராரு. எருசலேமுக்கு வர வழியில் அவருக்கு பசி உண்டாயிடுச்சு. காலையில் எதுவும் சாப்பிடாம வந்துட்டார் போல. பெரிய அத்தி மரத்தை பார்க்குறாரு. அப்படி நல்ல பச்சை பச்சையேன்னு இருக்குது சரியா. பச்சை பச்சைன்னு இருக்குது. ஆனால் ஏசப்பா போய் பார்க்குறாரு. ஒரு பழத்தை கூட காணும். கதை கேட்கான் கதை கேட்க அடுத்த பேரை கொடுக்கணும் கொடுப்பா சரியா. அப்போ வந்து இங்கே பாரு அதில் என்னது அத்தி மரத்தில் ஏசப்பா என்னத்தை பார்த்தாரு கனி பார்த்தாரு. எதிர்த்து பார்த்தாரு அவருக்கு ஆனால் அதில் வந்து இலை நிறைய இருக்குது. ஆனால் பச்சை பச்சைன்னு இருக்குது. நீ தானே கொடுத்த. ஆனால் பசி வந்துட்டு பழம் ஒன்றையுமே காணும். பழம் காணலனாப்பா ஏசப்பா கோவம் தெரிவிச்சிருக்காரு. இனி உனக்கு பழமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்த்தா கடன்னு அந்த மரம் என்ன செஞ்சு பட்டு போயிடும். பட்டு பண்ணால் எப்படி இருக்கும் கட்டை மரம் பார்த்துருக்கீங்கன்னா அப்படியே காஞ்சு போயிடும். அது வந்து எப்போ இப்போ இந்த மரத்தை நீ வச்சோன்னா உடனே காயாது தானே. ஏன் தம்பி மரத்தை வெட்டிங்கன்னா உடனே காயாதுலாம் இடம். ஆனால் ஏசப்பா சமைச்ச மரம் எப்படி ஆயிடுச்சு உடனே கட்டு போயிடுச்சு. கடை காய்ச்சி ஒன்றே கிடையாது. அப்போ வந்து உடனே பட்டு போயிடும். அதே போல தான் நாமளும் நம்ம ஏசப்பாக்கு என்ன செய்யணும் கனியுள்ள ஒரு ஜீவிக்கணும். கனி கொடுக்கணும். ஏசப்பா விரும்புங்க தானே. ஏசப்பா என்னால விரும்புகிறார் உங்கள்கிட்ட நல்ல பிள்ளையாக இருக்கணும். ஈடுபடுங்க நல்ல பிள்ளையாக இருக்கணும். எப்படிலாம் ஏசப்பா இருக்கணும்னு விரும்புகிறாரு. உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்கணும். ஒழுக்கமான பிள்ளைகளாக இருக்கணும். பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக இருக்கணும். நிர்மாப்பு இருக்கக்கூடாது. அங்குள்ள பிள்ளைகளாக தான் இருக்கணும். அந்த கனியை தான் ஏசப்பா என்ன சொல்கிறாரு உங்களுடைய ஜீவியத்தில் விரும்புகிறாரு. யாரும் அப்படி கனி கொடுக்கல. கசப்பான கனியெல்லாம் கொடுக்கக்கூடாது. அப்போ என்னப்பா நம்மளும் அந்த மரத்தை போல அப்படியே பட்டு போயிடுது. நம்மளுடைய லைஃப் நினைச்சாது பிரகாசமாக செழிப்பாக இருக்காது. நம்ம என்ன செய்யணும் ஏசப்பாக்கு கனியுள்ள ஜீவிப்பீங்களா ஜீவிக்கணும் சரியா. கரெக்ட். எல்லாருக்கும் கபிலாஸுக்கு விபிஎஸ் ஏன்னா விசுவாசமாக சொல்லணும். டீச்சர் கேட்டாங்கன்னா ஆன்சர் சொல்லணும். அதனால் அவனும் ஜீவிப்பான். கத்தது வந்து பிரகாசம் யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்த பேதுரு அடிப்படாது இல்லை இயேசுவின் கடைசி ஏசப்பா வந்து இப்போ வந்து எழுச்சிடாரு. லாஸ்ட்டில் தம்முடைய சீசர்களெல்லாம் ஃபஸ்ட்டாக ஆயத்தம் பண்ணும்போது ஒரு வீட்டுக்கு பஸ்கானா எங்கன்னா திருவிழு தான் பஸ்கா. நம்ம இப்போ என்ன சொல்லுவோம் நிறைய என்ன சொல்கிறல பஸ்கானது தான் பஸ்கானு இல்லை பஸ்கானா அது ஒரு பண்டிகை திருவிழா பண்டிகை. அந்த பண்டிகை முடிச்சு லாஸ்ட்டில் திருவிழு ஏசப்பா சீசர்கள் கொடுக்குறது வந்து ஒரு வீட்டில் போய் கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்கும்போது ஏசப்பா வந்து எல்லாருக்குமே நினச்சிடாரு திராட்சை இந்த ப்ரெட்டு கொடுத்து இதுதான் என்னுடைய சரீரம் என்னை நினைவு கூறும்படி இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு திராட்சை விஷத்தை கொடுத்து இது வந்து என்னுடைய ரத்தம் நான் உங்களுக்காக பாவ மன்னிப்புக்காக சின்னப்படியில் என்னுடைய ரத்தம் ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்குன்னு சொல்லி சீசர்களுக்கு 5 இரவு கொடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு போய் அவங்கள எங்கே கூப்பிட்டு போவார் நைட்டு ஒரு தோட்டத்துக்கு கூப்பிட்டு போவார். எச்சமனை தோட்டத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போயிட்டு 12 சீசர்களில் ஒரு இடத்துல வச்சுட்டு 3 சீசர்களை மட்டும் தனியாக கூப்பிட்டு போவார். அந்த 3 சீசர்கள் யார் 3 வேறு தான் ஏசப்பா எங்கேனாலும் தனியாக கூப்பிட்டு போயிடுவார். அதனால் அவங்கள கொஞ்சம் சீக்கிரம் முன்னாடி கூட்டிகிட்டு போய் நீங்கள் இங்கேருந்து ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ஏசப்பா அனுப்பிச்சுவார். பிதாட்ட போய் ஜோம்னார் அவருடைய சித்தத்துக்காண்டி ஏசப்பா பிதாவே உங்களுடைய சித்தம் ஏதோ அது எனக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் போய் தனியாக இருந்து ஜோம்னார். ஏன்னா மறுநாள் சிலுவையில் அறையப்பட போனார். அதனால் அவருக்கு கரெக்டாக ஜோம்னார். அவருடைய ரத்தத்தின் வேர்வை வந்து எப்படி விடுமா நம்மளுக்கு வேர்வை எப்படி விடும் தனியாக விடும்.
அவருக்கு அப்படி ரத்தமாக இருந்ததாம். அப்படி ப்ரேயர் பண்ணிட்டு வந்து பார்த்தாலும் சொல்லலாம் அப்படி அவங்க சோதனைக்கு நீங்கள் வந்து சோதனைக்கு எதாச்சும் பண்ணிட்டு அதே பண்ணி வீட்டிலேருந்து ஜபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் கொஞ்ச நேரம் ஜோமிட்டு மறுபடியும் வந்து பார்க்குறோம் சரியான தூக்கமாயிடும். அந்த கண்கள்லாம் எப்படி பயங்கர தூக்கமாயிடும். இவங்களை ஒன்றுமே செய்வதாட்டு அதுக்கப்புறம் சரி வாங்க எழுந்துருங்க போவோம் என்னை காட்டு கொடுக்குறவன் வந்துட்டான்னு சொல்லிட்டு எழுந்துருன்னு சொல்லும்போது யார் வந்து நிற்பா காட்டு கொடுக்குறோம் எங்கப்பா காசு காட்டு கொடுத்தது காரியத்து அவர் வந்து என்ன சொன்னால் ஏசப்பா முட்டை கொடுத்து காட்டி கொடுக்குறாரு. முட்டை கொடுத்து காட்டி கொடுத்து இருக்காங்க. சரி, அதாவது கிதியன்ஸ் வந்து புதிய படத்துக்கு ஐயர் வாழ்க்கைன்னு சொல்லிட்டேன். சரி சரி. அதான் எத்தனை பிள்ளைங்க? ஒரு 65 பிள்ளைங்க இருப்பாங்க. பைபிள் கொடுக்க வந்திருக்காங்க. சிடியான் மினிஸ்டர்லேருந்து ஐயர்கிட்ட கேட்டு வந்துட்டாங்கன்னா எல்லா பிள்ளைங்களுக்கும் பைபிள் கொடுக்க போகிறாங்க. சரியா? எல்லாருக்கும் பைபிள் கொடுக்க போகிறாங்க. கிதியான் மினிஸ்டர் எல்லாரும் லைனாக போய் அனுப்பிவிட ஏதாய் லைனாக அனுப்பிவிட அவங்கள்ட்ட வாங்கிக்கிடுவாங்க. கொடுத்துருவா நாங்கள் கொடுத்துருவா. கத்தி ஏதாவது கத்தி இல்லையே. சிஸ்டர் இருக்கா? சிஸ்டர் பிளேடு அந்த மாதிரி வாழ்க்கை